ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட் ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் பென் ஸ்டாண்ட் ஒன்று சென்டர் டிசைன் வர மாதிரி என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நியூ மாடலாக டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சென்டர் டிசைன் பார்த்தீங்கன்னா 3 வயசு யூஸ் பண்ணி போடுற ஆம்லா நாட் வர மாதிரி இந்த கிராஸ் கட் மெத்தடில் இந்த பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து 2 கலர் வயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் அண்டு டார்க் ப்ளூ கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா 5 குமிழ்கள் வர மாதிரி இருக்கும். மேலே வந்து கிராஸ் கட் மெத்தட்லேயும் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி இந்த அம்லா நாட்டில் போட்டு ஹைட் பண்ணி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வயசு பாருங்கள், 5 வயசு ப்ளூ கலரில் 5 அடியிலையும் 10 வயசு 4 அடியிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ண வயசை 2 வயசாக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த 5 வயசு கட் பண்ணதில் வந்து 2 நாட்ஸு ஒரு ஒயர் இருக்கும். 10 வயசு கட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 நாட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து அந்த 2 நாட்ஸு ஒரு ஒயருக்குள்ள அதே பேஸாக வச்சு தொடங்கலாம். அந்த 2 நாட்ஸ் எடுத்து கிராஸாக வச்சு 3ஆவது ஒரு நாட் போடுங்க. நம்ம ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து 6 குமிழ்கள் வர மாதிரி நம்ம பென் ஸ்டாண்டெல்லாம் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து என்னோடய டுட்டோரியல்ஸில் 5 குமிழ்கள் வர மாதிரி பேஸில் வந்து நான் வந்து டுட்டோரியல்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அந்த ஒரு ஒயர் இருந்ததில் அதையும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறோம். மறுபடியும் இன்னும் ஒரு நாட் போடுங்க இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு 5 நாட்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் 2 வயசு பாருங்கள் சுற்றி வர இருக்குது. அதுலேயும் நம்ம வந்து நாட்ஸ் போட்டுடலாம். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. பேஸ்லேருந்து டைட்டாக போட்டால் தான் எந்த ஒரு பேஸ்கட்டுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பென் ஸ்டாண்ட் டுட்டோரியலே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஃப்ளவர் டிசைன், ஆஃப் அண்ட் ஆஃப் டிசைன், ஸ்ட்ரைப்பு டிசைன், ஸ்ட்ரெயிட் லைன் டிசைனு நிறைய வெரைட்டியில் கொடுத்துருக்கேன். ஒன்றும் ஒரு ஸ்டைல்ஸில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாட்ஸுன்னு பார்த்திங்கன்னா பேசிக் நாட்லேருந்து ஷிவன் கன் நாட்டு, பிஸ்கட் நாட், ஹாஃப் பிஸ்கட் நாட், ஆம்லா நாட், ஜாஸ்மின் நாட். அம்லா நாட் பார்த்திங்கன்னா 3 வயசு யூஸ் பண்ணி போடுறது, 4 வயசு யூஸ் பண்ணி போடுறது. அது போக ஜாஸ்மின் நாட்டெலாம் 2 வயசு யூஸ் பண்ணி போடுறது, 4 வயசு யூஸ் பண்ணி போடுறது. அது போக ஸ்பைக் நாட்டு, சாக்லேட் நாட்டு, வீட் நாட்டு, இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லேயும் நான் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து குமிழ் வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம், போட்டுட்ருக்கோம். அந்த மீதி இருக்க நாட்ஸ் யூஸ் பண்ணி குமிழ்கள் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 நாட்ஸ் போடுறோம், மறுபடியும் 2 நாட்ஸ் போடணும். கடைசியாக ஒரு நாட் போட்டோம்னா குமிழ் கிடச்சிரும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸை வந்து ஃபஸ்ட்டு போட்டு பழகுங்க. வாய்ஸ் எதுவும் வேஸ்ட் ஆகாது. சீக்கிரமாகவும் போட்டு கற்றுக்கலாம். இப்போ பாருங்கள், கடைசியாக ஒரு நாட் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து குமிழ் கிடைக்கும். இதே மாதிரியே மீதி இருக்க நாட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றி வர குமிழ்கள் போட்டு முடிச்சிடலாம். நான் பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு. மொத்தமாக வந்து 5 குமிழ்கள் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 2 குமிழ்களுக்கு சென்டரில் கிராஸாக வாய்ஸ் போகும். அதுலேயும் வந்து நம்ம நாட்ஸ் போட்டு பேஸ் வந்து ஈவனாக கொண்டு வந்துடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 3 நாட்ஸ் வரும். இதே மாதிரியே சுற்றி வர வந்து போட்டு முடிக்கும்போது நமக்கு வந்து பேஸ் வந்து ஈவனாக கிடச்சிரும். நான் பாருங்கள் சுற்றி வர போட்டு முடித்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும்.
இதுக்கப்புறம் அப்படியே கிராஸாக போகிற வாய்ஸில் நாட்ஸ் போட்டு கொஞ்சம் ஹைட் பண்ணி கொண்டு வந்துடலாம். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இந்த பென் ஸ்டாண்ட் வெரைட்டியில் பார்த்திங்கன்னா நியர்லி 30 வெரைட்டிஸுக்கு மேலே என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன் டுட்டோரியல்ஸ் எல்லாம். இப்போ இதே மாதிரியே நம்ம போட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஒரு 4 வரிசைகள் நான் போட்டிருக்கேன் இந்த கிராஸ் கட் மெத்தடில். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரன்னிங் ஒயர் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம வந்து 3 வாய்ஸ் யூஸ் பண்ணி போடுற அம்லா நாட் வந்து போட போகிறோம். சென்டர் டிசைன் வர மாதிரி. இப்போ பாருங்கள் ஒயர் வந்து ஒரு 3 அடியில் வந்து எடுத்திங்கனாவே வந்து ஒரு வரிசை போடுறதுக்கு வந்து இந்த டிசைன் வந்து அம்லா நாட்டில் போடுறதுக்கு சுற்றி வர போட்டு முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கிக்கலாம். ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த 3 வாய்ஸ் யூஸ் பண்ணி போடுற ஆம்லா நாட் போட்டுட்ருக்கோம். நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அதிகப்படியான வாய்ஸை யூஸ் பண்ணி நாட்ஸ் போடும்போது கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி போடுங்க. இந்த அம்லா நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டு, கிஃப்ட் பவுலு, ரேட்டில் டாய், கீ செயின்ஸு, பேஸ்கெட்ஸு இந்த மாதிரி நிறையா வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி சுற்றி வர இதே மாதிரியே கண்டினியூ பண்ணி போட்டு வாங்க இந்த வரிசையை. தெரியுதுங்களா? இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து சுற்றி வர போட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லேடர் நாட் ஏணிப்படி நாட் போடணும். அதாவது உள்ளே கொண்டு போய் இந்த ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணி விடலாம். அப்படி இல்லாமல் நம்ம கண்டினியூஸாக வந்து ஒயர் வச்சு நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 வரிசைகள் வந்து போட்டிருக்கேன். என்கிட்ட ஒயர் வந்து கொஞ்சம் ஒயர்ஸ் இருந்தனால நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து 2 இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து லூஸ் பண்ணி லூப் மாதிரி கொண்டு வந்து லேடர் நாட் போட்டுட்ருக்கோம். நம்ம எப்படி வந்து நம்ம பேசிக் நாட்டில் லேடர் நாட் போடுவோம் சேம் அதே மாதிரியே தான் இது வந்து இந்த 2 ப்ளூ கலர் ஒயரை வந்து லூஸ் பண்ணி லூப் மாதிரி கொண்டு வந்து அதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம டைட் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக தான் போடணும். நம்ம மெல்ல அப்படியே வந்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இவ்வளோ மீதி ஒயர் இருக்கிறது உள்ளே வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. பிரிஞ்சு வராமல் இருக்கும். நான் வந்து ஒரு 2-3 நாட்ஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன். இதே வந்து ஒயர் வந்து இந்த ஒயிட் கலர் ஒயர் வந்து கொஞ்சம் நீளமாக எடுத்துட்டிங்கனாவே வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி ஏணிப்படி நாட் போட்டு அடுத்தடுத்த வரிசைகள் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி கட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு வரிசைக்கு வேணால் வந்து 3 அடி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிராஸாக வருது பாருங்கள். அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து தொடங்கணும். நம்ம எந்த இடத்துல வந்து லேடர் நாட் போட்டு ஒயரை வந்து உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கோமோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த வரிசை வந்து இது 2 ஒயர் வந்து கிராஸாக வரும். அந்த இடத்துலேருந்து நம்ம அம்லா நாட் போட தொடங்கணும். நல்லா டைட்டாக போட்டே வாங்க.
நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் இருக்குது. பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், கிஃப்ட் பேஸ்கெட், ஸ்டோரேஜ் பவுல், ட்ரே டுட்டோரியல், குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர் வேஸு, அந்த மாதிரி பேஸ்கெட்ஸ், பெரிய பேஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேஸ்கெட்டு, 1 ரோல் பேஸ்கெட், 1 ரோல் பேஸ்கெட், 2 ரோல் பேஸ்கெட், 3 ரோல் பேஸ்கெட்னு எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும், பூஜா பேஸ்கெட், நியூ மாடல் பூஜா பேஸ்கெட்னு எல்லா வெரைட்டிலையும் டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இப்போ இதே மாதிரியே கண்டினியூ பண்ணி இன்னும் அடுத்த ஒரு வரிசை போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மறுபடியும் கிராஸ் கட் மெத்தடில் போட்டு ஹைட் பண்ணி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள், இந்த சென்டர் டிசைனில் அம்லா நாட் வந்து எவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே பாருங்கள், இந்த கோபுரம் டைப்பில் ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி ஒரு 3 வரிசைகளும் மறுபடியும் கண்டினியூஸாக ஒரு 4 வரிசைகள் போட்டாச்சு. மீதி காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸாக போகிற நாட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டாச்சு. கீழே வந்து நம்ம ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி உள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த திங்ஸும் எதுவும் வெளியே விழுகாது. மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிஃப்ட் கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இந்த மாடல் பிடிச்சிருந்தா சேனல் லைக்